அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் ஒரு கண்டெய்னர் ஹோம் பற்றின இன்னொரு டிசைனை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு 20 அடி கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னர் ஹோம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இன்னொரு வகையான டிசைன் தான் இது. இந்த கண்டெய்னரோட குவாலிட்டி, அதை எப்படி செய்யலாம், அதோட ரேட்டு எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஒரு 20 அடி கண்டெய்னரில் ஒரு மெயின் என்ட்ரி டோரு ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு பெரிய விண்டோ, ரைட் சைடில் ஒரு விண்டோ, லெஃப்ட் சைடில் வந்து ஒரு எக்ஸாஸ்ட் விண்டோ, அதாவது ஒரு பாத்ரூம் செட்டப்புக்கான ஒரு விண்டோ ஒன்று, சின்ன விண்டோ ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கு. ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம்க்கான ஒரு விண்டோவும் எண்டு வால் பக்கம் எடுத்துருக்குது. இந்த கண்டெய்னர் டோட்டலாக ஒரு 20 அடி கண்டெய்னரில் அந்த 160 ஸ்கொயர் ஃபீட்டில் 20 அடி நீளத்திலிருந்து பார்த்தோம்னா அப்படியே வந்து ஒரு 5 அடி, டோட்டலாக ஒரு 5 அடி பார்த்தோம்னா நம்ம இந்த அட்டாச்சு பாத்ரூமுக்கு வந்து நம்ம கட் பண்ணி பார்ட்டிஷன் போட்டாச்சு. மிச்சம் இருக்கிற இந்த 15 அடியில் தான் வந்து இந்த கிச்சனு வித் பெட்ரூமை செட் பண்ணியிருக்குது. இப்போது இந்த கண்டெய்னரோட அவுட்லுக் நம்ம பார்த்துட்டோம். வெளியே எப்படி இருக்கும், ப்ளைனாக தான் இருக்கும். டோட்டலாக இந்த விண்டோவுக்கு மட்டும்தான் கட் அவுட் எடுத்துருக்குது. மற்றபடி இதில் எந்த வெதர் ஷேடும் காட்டலை, எந்த ஒரு டோரும் காட்டலை. இது இந்த மாதிரியும் வந்து ஒரு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஓப்பனிங் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டியிருக்குது. இப்போது இதோட டாப் வியூவில் பார்த்தோம்னா இந்த கண்டெய்னரில் நான் சொன்னபடி 5 அடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்து பார்ட்டிஷன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் கிச்சனு வித் பெட்ரூமோடு இருக்குது. இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே வந்து ட்ராயர் மாதிரி பொருளை வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. இப்போது இதோட இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம கண்டெய்னரில் நார்மலாக ராக்குல் இன்ஸ்டலேஷன் பண்ணியே நம்ம இந்த இன்டீரியர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட குவாலிட்டி டோட்டலாக எப்படி இருக்கும், இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது இன்டீரியர் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிட்டா போதும். மற்றபடி வேறு எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொரு பொருளுக்கான பேக்கப் பிளேட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக இன்சைடு வெல்டிங் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கண்டெய்னரோட இன்டீரியர் ஸ்ட்ராங் ஆயிரும். கண்டெய்னரோட இன்டீரியர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னரோட லைஃப்பும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போது இந்த 20 அடி கண்டெய்னரில் இந்த அட்டாச்சு பாத்ரூமு, உள்ளே இருக்கிற இந்த ஃபர்னிச்சரு ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கிற லிவிங் ரூமில் இருக்கிற கிச்சனு வித் பெட்ரூமோட ஃபர்னிச்சர் எல்லாமே எதுவுமே இல்லாமல் இந்த இன்டீரியர் மட்டும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியரு ப்ளஸ் எக்ஸ்டீரியரு ப்ளஸ் டோரு விண்டோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அதிகபட்சம் நான் சொல்கிறது ரொம்ப அதிகபட்ச டைம் வந்து ஒரு 1 வீக்கில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். இப்போது இதோட இன்டீரியரோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னம்னா நான் சொன்னேன் இந்த இன்டீரியர் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டா போதுன்ட்டு. கூடவே இந்த இன்டீரியரை பார்த்தோம்னா அதிகபட்சம் காம்போசிட் பேனல்லையோ இல்லை நாம் அலுமினியம் ஷீட்லேயோ இல்லை கொஞ்சம் திக்னஸ் அதிகமான, அதாவது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 mm திக்னஸ் இருக்கிற ப்ளைவுட் யூஸ் பண்ணால் கூட நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி நம்ம 4 mm ப்ளைவுட்டு இருக்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா குவாலிட்டியும் நமக்கு வரும், லைஃப்பும் நமக்கு அதிகமாக தரும். இப்போது இதோட பேக்கப் பிளேட் எல்லாமே ஒவ்வொரு ஃபிட்டிங்க்கும் ஒரு க்ளோசட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரு ட்ராயர் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரு பெட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது அதோட பேக்கப் பிளேட் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2 mm திக்னஸுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பேக்கப் பிளேட் கொடுத்தோம் அப்படின்னம்னா அதை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது பொருளும் வந்து ஆடாமல் அசையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் கண்டெய்னரோட லைஃப்பும் வந்து நமக்கு அதிகமாகும். இந்த இன்டீரியர் ஃபினிஷிங்க்கு நான் சொன்னபடி ப்ளைவுட்டில் இப்போது லேட்டஸ்ட்டாக கலருங்க எல்லாமே வருது. உள்ளே நம்ம லேமினேட்டட் ஸ்டிக்கரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணியும் உள்ளே இருக்கிற இன்டீரியரை நம்ம கலரும் மாற்றிக்கலாம். இப்போ கண்டெய்னரோட எக்ஸ்டீரியர் பார்க்கும்பொழுது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் 2 கோட் பெயிண்ட் அடித்து அதுக்கு மேலே நம்ம டாப் கோட் பெயிண்ட் அடித்தோம்னா கண்டெய்னரோட எக்ஸ்டீரியர் வந்து துரு பிடிக்காமல் லாங் லைஃபுக்கு நமக்கு நல்லாவே இருக்கும். இப்போது இந்த கண்டெய்னரோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னம்னா டோட்டலாக இதோட மினிமம் ப்ரைஸ் சொல்கிறேங்க. இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். இதோட மினிமம் ரேட்டு நீங்கள் எவ்வளவுக்கு வாங்கலாம் அப்படின்னா ஒரு கண்டெய்னரோட ரேட்டு இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டு ஒரு 1.30, 1,30,000 இப்போ இந்த இன்டீரியர் ஃபர்னிச்சர் எதுவுமே இல்லாமல் இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணி வித் எலக்ட்ரிக்கல் பேசிக் எலக்ட்ரிக்கல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து கண்டெய்னரை வந்து உங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் டோட்டலாக அதிகபட்சம் பார்த்தோம்னா உங்கள் இடத்துல இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து உங்கள் இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதோட சேர்த்து டோட்டலாக ஒரு 4 lakhsக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். 4 lakhs ப்ளஸ் டேக்ஸு, 4 lakhs ப்ளஸ் டேக்ஸு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும்.
அதாவது சைட் இன்ஸ்டாலேஷனோட உங்கள் இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதோட சேர்த்து மொத்தமாக 4 லட்ச ரூபாவில் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு லிவிங் கண்டெய்னரை பண்ண முடியும். இது வந்து ஒரு மினிமமான பட்ஜெட் தான். இப்போ இதுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னம்னா நம்ம அதுக்கேற்றபடி தான் அதோட குவாலிட்டி இருக்கும், அதோட இன்டீரியர் ஃப்ரேமிங்கும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அதோட இன்டீரியர் பேனலிங்கும் இருக்கும், ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்கு எல்லாமே அதுக்கேற்றபடி தான் இருக்கும். ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியில் ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்குற கண்டெய்னர் பார்த்தோம்னா உங்களுக்கு உங்கள் இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதோடு சேர்த்து நமக்கு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கும் வாங்க முடியும். இதே போல் கண்டெய்னர் டிசைன்களை பற்றின உங்கள் ஐடியாக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ தனியாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.